வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லெட்டர்ல ஆரம்பிச்சு லெட்டர், வேர்ட், சென்டென்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சொற்றொடரை வந்து நம்ம எப்படி வந்து அந்த வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை வச்சு எப்படி வந்து அந்த சொற்றொடரை ஃபார்ம் பண்ண போறோம், பேட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த 6 விஷயம் வந்து முக்கியமா தெரியணும். அதாவது இந்த 6 விஷயத்தை எழுதியிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னன்னா வந்து ஏதாவது ஒரு திங்ஸ், நம்ம எந்த திங்ஸை பத்தி சொல்ல வர போறோமோ அந்த திங்ஸோட நேம், அது வந்து பர்சனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு புக்ஸா இருக்கலாம், ஆப்ஜெக்ட் புக்ஸா இருக்கலாம். நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோமோ அந்த அதோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட்னா என்னன்னா எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்ல போறோம். தட் இஸ் கால் சப்ஜெக்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்ப். வெர்ப்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து செயல்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு செயல் இருந்துச்சுன்னா அதை வந்து வேர்ப்ல வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்டு அந்த பொருளை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்தை பத்தி சொல்ல வரோமோ அதை வந்து புகழ்ந்துரைக்கிறது. அந்த விஷயத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். அப்ஜெக்டிவும் ஈக்குவல் டு அதே மாதிரி தான். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அப்ஜெக்டிவ், வேர்புக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அட்வர்ப். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சொல்றேன்.